என்னடா ட்ரேட் ஜீனியஸ் வெறும் ஃபாரெக்ஸ் மட்டும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பெரிய ரூமரே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து ஃபாரெக்ஸ் தான் டீச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் டீச் பண்றோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டீச் பண்றோம், கிரிப்டோ டீச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் அப்போ எல்லாருடைய மைண்ட் செட் என்னன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சார்ட் வந்து ஃபாரெக்ஸ்ல இருக்கிறதுனால இங்க ஃபாரெக்ஸ் மட்டும் தான் டீச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போறீங்க. இதனால நிறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ப்ரோ ஃபாரெக்ஸ் இல்லீகல் ப்ரோ, பண்ணக்கூடாது ப்ரோ, இவங்க ஃபாரெக்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க, ஆர்பிஐ எப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. நாங்க அப்படி சொல்லவே இல்லை. நாங்க ஃபாரெக்ஸ் டீச் பண்றோம், ஸ்டாக் மார்க்கெட் தனியா டீச் பண்ணோம், ஸ்டாக் மார்க்கெட் டீச் பண்ணோம் நான் சொல்லவே இல்லை. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஃபாரெக்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கணும், எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது சேம் தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன டீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். ப்ரோ டெக்னிக்கல் அனலைசிஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ அனலைசிஸ்லேயே 2 types of category இருக்கு. ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனலைசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 2 மொபைல் இருக்கு, ஒன்று ஐஃபோன், இன்னொன்று ஆண்ட்ராய்டு. இந்த 2 மொபைலில் செட்டிங்ஸ்ன்னு அப்படி எடுத்துக்கிட்டா எல்லாமே செட்டிங்ஸ் தான். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண போகிற 2 ஆப்ஷன், ஒன்று பை, இன்னொன்று செல். ஆப்ஷன் பையிங்கில் கால் பை கால் செல் இருக்கு, ஆப்ஷன் செல்லிங்கில் புட்டு பை புட்டு செல்லிங் இருக்கு. ஆனால் ரெண்டுத்துலையுமே ஒன்று தான். நம்ம யூஸ் பண்ண போகிற 2 ஆப்ஷன் பை அண்ட் தென் செல். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஃபியூச்சர் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய ட்ரேடிங்காக இருக்கட்டும், கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள பண்ணக்கூடிய ட்ரேடிங்காக இருக்கட்டும், பை அண்ட் செல். பை அண்ட் செல் அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போனா பை பண்ண போறோம், கீழே வர போனா செல் பண்ண போறோம். ஆனால் எப்போ மேலே போகும், எப்போ கீழே வரும், அதை தான் ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் தனியாக ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி கட்டுக்கணும், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. மார்க்கெட் அப்படிங்கிறது சிம்பிள். மார்க்கெட் ரன்ஸ் வித் ஹியூமன் எமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மோர் தென் பீப்புள்ஸ் பை போகும் நினைச்சு அந்த ஸ்டாக்கை பை பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டோட டிமாண்டை பேஸ் பண்ணி சப்ளை குறைய மார்க்கெட் பை ஆக போகுது. செல்லாக போகுதுன்னு நினைச்சாங்க மோர் தென் பீப்புள், பையர்ஸ் விட செல்லர்ஸ் அதிகம் வாங்கினாங்க, செல்லாக போகுது. ஆனா எப்போ ஒரு மார்க்கெட்ல பையர்ஸ் உள்ள வருவாங்க, எப்போ ஒரு மார்க்கெட்ல செல்லர்ஸ் உள்ள வருவாங்கிறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் 2 types of analysis பண்ணோம். அதுதான் ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட்டோட டேட்டாஸ், அந்த கம்பெனியோட டேட்டாஸ், அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாசஸ், அண்ட் தென் நியூஸ் ஃபேக்டர்ஸ், அந்த கம்பெனியில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கலாம், நெகட்டிவான நியூஸஸ் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட். ஸோ நியூஸ் ஃபேக்டர்ஸோ இல்லை டேட்டாஸோ வச்சு ஒன் அண்ட் ஒன்லி ப்ரைஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுனா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ், இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு இந்த மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்க போகுது, ஸோ ப்ரீவியஸாக நடந்த மொமெண்டம் வச்சு மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது, எந்த லெவலில் ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஏன் இந்த லெவலில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு, எதுக்காக இந்த லெவலில் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸை ஆக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனலைசிஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ இதை வந்து ஸ்ட்ராட்டஜியாக பிரிக்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கான்செப்டாக மாறுமே தவிர அனலைசிஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ அதாவது நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் வாங்க, இன்னொருத்தவங்க எஸ்எம்சி வாங்க, இன்னொருத்தவங்க ஐசிடி வாங்க. ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. பட் நான் டீச் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கை வச்சு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணுங்கிறதும் ஈஸியாக பண்ணலாம். ஒரு கரன்சியில் எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அதே கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு காயின் எப்போ பண்ணணும் என்ன ப்ரோ நீ சொல்ற, அதுக்கான ப்ரூஃப் எனக்கு இருக்கான்னு கேட்டா, எஸ் நான் நிஃப்டி 50ல ட்ரேட் எடுத்து அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்தியன் ஸ்டாக்ஸ் நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன், அனலைசிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல சார்ட் அனலைசிஸ் பண்றோம். கிரிப்டோ மார்க்கெட்ல பிட்காயின் சார்ட் போட்டேன், சிபா காயின் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பிட்காயினோட அனலைசிஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எல்லாமே காமனா நான் கொடுத்தாச்சு. ஆனா இந்த ட்ரேஜினியஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறது என்னன்னா காமன் கிளாஸஸ். ஸோ பேசிக்கா ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணும், எப்படி செல் பண்ணும், ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை அண்ட் செல் பண்ணணும், அண்ட் தென் கிரிப்டோ மார்க்கெட்ல எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை அண்ட் செல் பண்ணணுங்கிறத பேசிக்கா ஒரு 10 days சொல்லிக் கொடுப்பேன். தவிர நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் தனி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு மிட்டு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. எல்லாமே மார்க்கெட், எல்லா மார்க்கெட்லயுமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா, அதே மாதிரி ரீட்டைல் பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் மூமெண்ட்ஸ், எல்லாமே ஹியூமன் எமோஷன்ஸ் தான். அப்போ
நம்ம எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் மொமெண்டம் டேட்டாஸை வச்சு நம்ம மார்க்கெட் எப்படி பார்க்க போறோம், அதே மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலா எப்படி எல்லாம் பார்க்கணும். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கறதுக்கு என்னென்ன சைட்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு கம்பெனியோட டேட்டாவை எங்க என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி இப்படிங்கலாம் கிடையாது. நீங்க ஒரு ப்ராப்பரா டெக்னிக்கல் ஸ்கில்ல லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மார்க்கெட்ல வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் லைவாவே காமிச்சிட்டேன், இந்த மார்க்கெட் இப்படின்னா இதுதான் நடக்கும், இதை ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் போகும், இதுக்குன்னு தனி இதெல்லாம் கிடையாது. நான் எதை டீச் பண்ணேன்னா காமனா டீச் பண்ணேன், இந்த மார்க்கெட் தான் பண்ணணும்னு நாங்க சொல்லலை. உங்களோட விருப்பம், உங்களுக்கு எங்க டிராவல் பண்ணணும்னு பிடிக்கிறோம். நான் இந்தியன் மார்க்கெட் டிராவல் பண்ணா தாராளமா பண்ணுங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை டிராவல் பண்ணுவோம் தாராளமா பண்ணுங்க, கிரிப்டோ மார்க்கெட்டை டிராவல் பண்ண நினைக்கிறீங்க தாராளமா பண்ணுங்க. ஆனா என் ஸ்டூடெண்ட்ஸை 3 மார்க்கெட்டுமே பாருங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மார்க்கெட்டை எனக்கு ஃபெயிலியர் கொடுத்தாலும் இந்த மார்க்கெட்டை எனக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு 3 மார்க்கெட்டுமே பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் தான். ஸோ எல்லா மார்க்கெட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ என்னென்ன மார்க்கெட்டை என்னென்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுங்க, அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஃபியூச்சர் ட்ரேடிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுங்க, கிரிப்டோ மார்க்கெட்டையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம டீச் பண்ணுவேன் தவிர இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸோ, கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ஒரு தனியாக ஒரு 20,000 ரூபாய் ஃபீஸோ, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு தனியாக 20,000 ஃபீஸோ நம்ம வாங்குறது இல்லை. எல்லாத்துக்குமே காமன். ஸோ உங்களுக்கு பேசிக்கான கிளாஸஸ்ல இந்தியன் மார்க்கெட்னா என்னன்னு ஒன்றும், ஃபாரெக்ஸ்னா என்னன்னு ஒன்றும், கிரிப்டோனா என்னன்னு சொல்லி கொடுத்தோம். ஆஃப்டர் தட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எல்லா மார்க்கெட்டுக்கும் காமன். புரிஞ்சுக்கணும்,